முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான 5ஆம் நாள் புத்தாக்க பயிற்சி நிகழ்வானது இனிதே தொடங்குகிறது. இயற்கை இறைவனின் இணையில்லா ஓவியம். இயற்கை அழகுதான். எத்தனை யுகம் கடந்தாலும் அழியா வரம் பெற்ற இறைவனின் அற்புத படைப்புதான். அத்தகைய அன்பே வடிவான இறைவனை வணங்கி இவ்விழா இனிதே தொடங்குகிறது. கல்வியின் நோக்கம் மதிப்பெண்களையும் வேலை வாய்ப்பையும் அடிப்படையாக கொண்டதல்ல. அதன் உண்மையான நோக்கம் ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவது என்பதை கருத்தில் கொண்டு இந்த புத்தாக்க பயிற்சிக்கு அனுமதி தந்து அவ்வப்போது நம்மை ஊக்கப்படுத்தி வரும் நமது கல்லூரியின் தாளாளர் திரு பி வி தங்கவேல் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். எந்த சிறந்த செயலுக்கும் பயிற்சியும் முயற்சியும் தேவை என்று எடுத்துரைத்து எங்களை தன் அன்பால் வழிநடத்தி வரும் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் திரு ஹெச் வாசுதேவன் ஐயா அவர்களை வருக வருக என்று பேரன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய புத்தாக்க பயிற்சியின் சிறப்பு விருந்தினரும் வாழ்க்கை முறை வழிகாட்டியும் அறிவொளி பேச்சாளருமான திரு ஸ்ரீ சசிகுமார் ஐயா அவர்களை வருக வருக என்று பேர் உவகையுடன் வரவேற்கிறோம். நடிகரும் தயாரிப்பாளருமான திரு உதயா ஐயா அவர்களை அர்யூசு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு என் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களையும் வருக வருக. ஆங்கிலத்துறையின் தலைவர் டாக்டர் பிரபா அம்மா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். பெருந்துறையின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் பெருந்துறை முன்னாள் செஞ்சிலுவை சங்க தலைவரும் சமூக சேவகரும் பல பதவிகள் வகித்தவருமான திரு பல்லவி பரமசிவம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். இந்த புத்தாக்க பயிற்சிக்கு வருகை புரிந்துள்ள கல்லூரியின் IQAC அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் மற்றும் IQAC அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். SIPயின் ஒருங்கிணைப்பாளரும் ஹிந்தி மற்றும் இதர மொழிகளின் துறை தலைவர் முனைவர் அன்புமணி அம்மா அவர்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். பல்வேறு துறையை சார்ந்த துறை தலைவர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ கண்மணிகளையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. நடிகரும் தயாரிப்பாளரும் அர்யூசு திரைப்படத்தின் கதாநாயகருமான திரு உதயா அவர்களுக்கு நாம் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் சிறப்பு செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் வாழ்வியல் வழிகாட்டி திரு ஸ்ரீ சசிகுமார் ஐயா அவர்களுக்கு நம் கல்லூரியின் முதல்வர் அவர்களை பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அர்யூசு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு IQAC அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு அழகப்பன் ஐயா அவர்களை பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெருந்துறை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பல்லவி பரமசிவம் ஐயா அவர்களுக்கு நம் கல்லூரியின் கணிதத்துறையின் பேராசிரியர் திரு சுரேஷ் ஐயா அவர்களை பொன்னாடை போட்டி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு செய்த பேராளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர் அறிமுகம்.
இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் ஒரு வாழ்க்கை முறை வழிகாட்டியாவார். சிறந்த அறிவொளி பேச்சாளர், மனம், உடல், ஆன்மா மூலம் சுய உணர்தலுக்கான உண்மை திறனை அடையாளம் காண வழிகாட்டுபவர். தனிநபர்கள் தங்கள் பயணத்தை வாழ்க்கையின் முழுமையை தாண்டி சிந்திக்க தூண்டுபவர். BBMCA வணிக மேலாண்மை இளங்கலையும் MBA எனப்படும் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றவர். வாழ்க்கை பயிற்சி மற்றும் சிரிப்பு சிகிச்சை குறித்த சான்றிதழ் படிப்புகளையும் முடித்துள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வுடன் சமூக பணி ஆற்றுபவர். 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோரை உருவாக்கியுள்ளார். 2021ஆம் ஆண்டு வெகுஜன தொழில் முனைவு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியதன் மூலம் 2021ஆம் ஆண்டிற்கான உலக சாதனையாளர் விருதை பெற்றவர். 2022ஆம் ஆண்டு பரிவு மாமனிதர் விருதினை பெற்றவர். 2022ஆம் ஆண்டிற்கான உலக சாதனை பேச்சாளர் விருதினையும் வென்றவர். 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த கல்வியாளர் விருதினை பெற்றவர். ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் மூலம் பல நல்ல சமூக பணிகள் தனிநபர் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டி வருகிறார். சிறப்பு விருந்தினர் திரு ஸ்ரீ சசிகுமார் ஐயா அவர்களை வருக தங்களது நல்லுரையினை தருகிறார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகுது. அதே போல நம்முடைய மனதிலும் ஒவ்வொரு நாளும் எண்ணங்களும் உதயமாகுது. ஆனா இன்னைக்கு கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில திரு உதயமாகி இருக்கிறார். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. திரு நடிகர் உதயா அவர்களை இங்கு நாம அழைத்து அவரை மாணவர்களோடு தொடர்பு படுத்தி உங்கள் முன்னே அவருக்கு இந்த நிகழ்வினை ஏற்படுத்துவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. நான் அதெல்லாம் கொஞ்சம் போகும்போது நான் பேசுறேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலியான மாணவர்களாக இருக்கிறார். நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் சரி, எப்படி வேணா பேசிடலாம். ஆனா மாணவர்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். ஏன்னா அவங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. அப்படிதான் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பதற்காக வகுப்பறைக்குள்ள போறார். போனா எப்படியாவது கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிடணும்பா. இன்னைக்கு மாணவன் பாஸ் ஆகிறது மாணவனுக்கு எவ்வளவு முக்கியமோ இல்லையோ, ஆனா ஆசிரியருக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆசிரியர் கேட்டா தெரியும் நினைக்கிறேன், எப்படியாவது பாஸ் பண்ணிருப்பான். இப்ப ஆசிரியர் வர மாணவன் கிட்ட சொன்னார், நான் ஒரே ஒரு கேள்வி கொடுக்குறேன், அந்த கேள்வி மட்டும் படிச்சுக்க, எப்படியாவது பாஸ் பண்ணிருக்காரு. நம்மளால ஜாலி ஆயிடும். ஏன்னா 10 கேள்வி படிக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு கேள்வி படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அந்த ஆசிரியர் ஒரு கேள்வி கொடுத்தார். நமக்கு பொதுவாகவே அந்த முக்கியமான கேள்வின்னு சொன்ன உடனே ஒரு பேனாவை எடுத்து ஒரு கிராஸ் போட்டு மேல ஒரு புள்ளி, சைடுல ஒரு புள்ளி, கீழே ஒரு புள்ளி, பின்னாடி ஒரு புள்ளி கூட ஒரு வட்டம் போடுவோம்ல, வேணா முக்கியமான கொஸ்டின். இப்ப மாணவனும் அதுக்கு தயாராயிட்டான். ஆசிரியர் ஒரு கேள்வி சொன்னார், டிஃபைன் கவ் அப்படின்னா மாடு வரையறை அப்படின்னா இதை படிச்சுப்பா அப்படின்னு. மாணவன் படிச்சான். மாடு இந்த வகைப்படும், அந்த வகைப்படும், நாட்டு மாடு, ஜெர்சி மாடு, காலையில் 4 லிட்டர் பால் கொடுக்கும், மாலையில் 4 லிட்டர் பால் கொடுக்கும் அப்படின்னு நல்லா படிச்சான். நீங்க பொதுவா இந்த வகுப்புக்கு போகும் பொழுது, அதுலயும் குறிப்பா தேர்வுக்கு போகும் பொழுது, நீங்க போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த போர்டுல இருக்குது, அந்த ஹால் எங்க இருக்குது, அதுல பெஞ்ச் எங்க இருக்குது, அதுல நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்க ஒட்டி இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு உட்கார்றதுக்குள்ள வேர்த்து வெறுத்து போகும். மாணவனும் அதே மாதிரி போனான். நம்பரை தேடினா, ஹாலை தேடினா, பெஞ்சை தேடினா, போய் உட்கார்ந்தா. வழக்கம் போல வேர்த்து வெறுத்து போச்சு. வழக்கம் போல ஒண்ணு நடந்தது. என்ன நடந்தது? படிச்சதெல்லாம் மறந்து போகும் இல்லைங்களா? மறந்து போச்சு. நம்ம அழகும் மறந்து போச்சு. வழக்கம் போல இன்னொன்னு நடந்தது. என்ன நடந்தது? சூப்பர்வைசர் கொஸ்டின் பேப்பரோட வந்தார்.
அந்த கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வந்துச்சு. என்ன வந்துச்சு? அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து ஒரு கேள்வி, மரம் வரையறை, டிஃபைன் ட்ரீ அப்படின்னு. நம்மால் பார்த்தா ஒழுங்கா விட்டுருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன். ஒருத்தர் வந்தாரு, முக்கியமான கேள்வியும் கொடுத்தாரு, ஆனா அது வரலையே அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா நான் என்ன சொன்னேன்? மாணவன் புத்திசாலியான மாணவன். இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் ரொம்ப புத்திசாலி. எழுதினாரு பாருங்க ஆன்சர். மாடு, இந்த மாடு, அந்த மாடு, இத்தனை வகைப்படும், நாட்டு மாடு, ஜெர்சி மாடு, காலையில் 4 லிட்டர் பால் கொடுக்கும், மாலையில் 4 லிட்டர் பால் கொடுக்கும். இத்தனை சிறப்பு கொண்ட மாட்டை கட்டி வைப்பதற்கு மரம் பயன்படும் அடிச்சு முடிச்சாங்க. ஆக மொத்தத்துல நம்ம மாணவர்கள் எதை கையில் கிடைத்தாலும் அதை கொண்டு அவன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்கிற சிந்தனையில் ஓடி இருக்கக்கூடிய மாணவன் இன்றைய காலத்து மாணவன். அதிலும் குறிப்பாக பொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் ஸ்பெஷல். எனக்கு இன்னைக்கு சின்ன குழந்தைகிட்டே எதுவும் பேச முடியலைங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பாப்பா இருக்கு. அந்த பாப்பாவுக்கு ஒரு 5 வயசு ஆகுது. இன்னைக்கு இந்த பெரும்பான்மையான நேரங்கள்ல தகப்பனை காப்பாத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவை காப்பாத்துறது யாருன்னா பெண் குழந்தைங்க. பார்த்துருக்கீங்களா? அப்பாவை மோஸ்ட் ஆஃப் த டிஃபிகல்டிஸ் டைம் காப்பாற்றுறது யாருன்னா பெண் குழந்தைங்க தான். அம்மாவை மோஸ்ட் ஆஃப் த டிஃபிகல்டிஸ் டைமுக்குள்ள கொண்டு போகாம காப்பாத்துறது யாரு அப்படின்னா பசங்க. அப்போ எனக்கு ஒரு சூழ்நிலை, என்னுடைய மனைவி கொஞ்சம் கிச்சன்ல வேலையை முடிச்சுட்டு வந்து, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு, மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நான் போய் டாக்டர் போய் கேட்டா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எங்கேங்க போலாம் அப்படின்னு மனைவி வந்து கேட்கறாங்க. அவங்க கேட்டுருவாங்க, நமக்குள்ள நோடு பாருங்க, 40,000 30,000 எவ்வளவு செலவாகும் நோடுங்க. அப்போதாங்க என் மனைவி கேட்டுட்டே இருக்காங்க, எங்கீங்க போலாம், ஊட்டி போலாமா, எங்கீங்க போலாம். நான் என்ன சொன்னேன்? நம்மளை காப்பாற்றது யாரு? பெண் குழந்தைங்க தான். அந்த 5 வயசு குழந்தை ஓடி வந்துச்சு, என் பாப்பா பேர் ஆதர்ஷினி. ஓடி வந்துச்சு, அம்மா அம்மா. என் மனைவி கேட்கறாங்க, எங்கீங்க போலாம். என் மனைவி குழந்தை வராங்க, அம்மா நாம வேற டாக்டர்கிட்ட போலாமா அப்படின்னு சொல்லிச்சு அந்த குழந்தை. என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காலகட்டங்கள்ல எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் குழந்தைகள் கூட யதார்த்தமாக பேசுகின்ற வார்த்தைகளோட சிந்திக்க வைக்கின்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்பது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆனா நாம் ஏன் கல்லூரிக்கு வர வேண்டும், நாம் ஏன் பாடம் படிக்க வேண்டும், நாம் ஏன் ஒரு வேலையோ அல்லது ஒரு தொழிலையோ நாம் ஏன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? மனிதனாக பிறந்தவர் எல்லாமே ஏதோ ஒரு எண்ணத்தை நோக்கி, ஏதோ ஒரு தேவையை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காலையில் எந்திரிச்சதுல இருந்து நம்ம என்ன சொல்லி வளர்த்திருப்பாங்க? 12வது படிக்கிற, கொஞ்சம் பார்த்து கவனமா படி. இவன் 10வது வரைக்கும் 11வது வரைக்கும் விட்டுருவாங்க. இந்த 12வது வந்ததுல இருந்து 12வது படிக்கிற நம்மளை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. பண்ணாங்களா இல்லையா? வேற உண்டுன்னு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. ஆனா ஆக மொத்தத்துல நமக்கு இன்னையிலிருந்து விடுதலை. எதுக்குங்க விடுதலை? இன்னையிலிருந்து எதுக்குங்க விடுதலை? சூப்பரா சொன்னார் ஒரு ப்ரோ, ஆன்சர் கரெக்டா சொன்னீங்க. இன்னையிலிருந்து ஒண்ணுக்கு விடுதலை. யூனிஃபார்ம் நோ, கரெக்டா? இனிமேல் யூனிஃபார்ம் இல்ல, கலர் ட்ரெஸ்ல வரலாம். இது மாதிரி நிறைய எண்ணங்களோட, நிறைய ஆசைகளோட, பல பேருக்கு 21C கூட கனவா இருக்கலாம். நான் படிக்கும் போது 1D கனவா இருந்தது. அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கனவு இருக்கும். ஆனால் அந்த மாணவனோ அந்த இளைஞனோ எந்த கனவை நோக்கி ஓடுகிறான் என்பதை பொறுத்து இருக்கிறது அவனுடைய வாழ்வில் அவன் அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களும். இதற்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ள நான் பயணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சம்பவம், ரொம்ப முக்கியமான சம்பவம். என் லைஃப்ல சர்வஜனா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒரு ஸ்கூல், நீங்க வந்து இந்த பேரமேட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. சர்வஜனா ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த சர்வஜனா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல நான் 12th படித்தேன். என்னுடைய 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் நான் சர்வஜனா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்தேன். அப்பா வந்து ஒரு சாதாரண வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர், அம்மாவும் சாதாரண ஒரு வேலைக்கு மாதாந்திர சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். எனக்கு ஒரு தங்கை இருக்காங்க. அப்போ எங்க 26ஆம் தேதி, மாதத்துல ஒரு 26ஆம் தேதி எங்க அப்பாட்ட போய், அப்பா நான் 2 புரோட்டா சாப்பிடணும்ப்பா, வாங்கி கொடுக்கணும்ப்பான்னு கேட்டேன். எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க?
நான் ஒரு 26ஆம் தேதி போய் எங்கள் அப்பாட்ட போய் கேட்குறேன்னா 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவார். ஏன்னா சம்பளம் அப்போ தான் வரும், 30ஆம் தேதி தான் வரும். அப்போ ஒரு 2 பரோட்டா நம்ம ஸ்பெஷலாக சாப்பிடணும்னா கூட இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே ஒன்று உண்டியிலிருந்து காசு எடுத்து நம்ம அன்றாட வாழ்க்கையை ஓட்டணும், இல்லைன்னா அம்மாவோட செலவடப்பாவிலிருந்து பணத்தை எடுத்து நம்ம ஓட்டணும், இல்லைன்னா அப்பா எங்கேயோ ஒரு ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய பர்ஸில் ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நம்ம ஓட்டணும். இப்படிதான் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் வாழ்ந்தேன். அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது எங்க அப்பா வந்து எனக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்திருந்தார். நீங்க வந்து என்ன தேவையோ அதை அடைவதற்குண்டான எல்லா விஷயத்தையும் செய்ய சொல்லி எங்க அப்பா ஒரு சுதந்திரம் கொடுத்திருந்தார். அப்ப லைஃப் எனக்கு அப்ப தெரியல. 12ஆவது படிக்கும் போது லைஃபினுடைய முக்கியத்துவம் எனக்கு அப்ப தெரியல. நீங்க அன்னைக்கு 12ஆம் வகுப்புல நீங்க ரிசல்ட் எல்லாம் நீங்க எப்படி பார்த்திருப்பீங்கன்னா உங்க மொபைல் போன்ல பார்த்திருப்பீங்க, உங்க லேப்டாப்ல பார்த்திருப்பீங்க. பட் நான் படிக்கும்போது இந்த ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னா, நீங்க ஸ்கூலுக்கு போகணும், அந்த ஸ்கூல்ல ஒரு பிளாக் கலர் போர்டு ஒட்டிருப்பாங்க, அந்த போர்டுல நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒட்டி இருந்ததுன்னா நம்ம பாஸ், நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுல இல்லைன்னா நம்ம ஃபெயில். இதுதான் ஆக்சுவலா ரிசல்ட்ஸ் பார்க்கக்கூடிய மெத்தட். இப்பெல்லாம் மார்க்ஸோட சேர்த்து வந்துடுது ஆன்லைன்ல. நான் போய் பார்க்குறேன். நான் போய் பார்க்கும்போது என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த போர்டில் இல்லை. அப்போ நான் என்ன அர்த்தம்? ஃபெயில். மேக்ஸில் ஃபெயில். 12ஆவதுல மேக்ஸில் ஃபெயில். 70 மார்க் எடுத்தா பாஸ். 200க்கு 70 மார்க் எடுத்தா பாஸ். நான் என்ன மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு கெஸ் பண்ணுங்க. எவ்வளவு? 60, 63 நீங்க கொஞ்சம் அதிகமாக இடம் போட்டீங்க பாஸ். 23 மார்க். சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த மார்க் வாங்கி வீட்டுக்கு போக முடியுமா? வீட்டுக்கு போய் சொல்ல முடியுமா? ஆனா நான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், நான் படிக்கிற காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில வந்த உச்சகட்ட சோதனைகளை நான் கடந்து வருவதற்கு காரணமாக இருந்த ஒரே ஒரு விஷயம், அப்பா அம்மா கிட்ட உண்மையை பேசுறது. அப்பா அம்மா கிட்ட எப்ப நம்ம பொய் பேசாம இருக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கு உதவுகிறதுங்கிறது எனக்கு அப்ப தெரியல. எனக்கு ரொம்ப லேட்டரா புரிஞ்சுது. போய் நான் எங்க அப்பாட்ட போய் சொல்றேன், அப்பா நான் 23 மார்க் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டப்பா அப்படின்னு. எங்க அப்பா உடனே சரி விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அந்த மனுஷன் 2 அடி அடிச்சிருந்தாருன்னா கூட பரவாயில்ல, நான் திட்டு இருந்தாலும் கூட பரவாயில்ல, விட்றா பார்த்துக்கலான்னு சொல்றாங்க. அப்பதான் நான் உணர்ந்தேன், நான் என் தாய்க்கும் தந்தைக்கும் செய்தது துரோகம் என்பதை நான் உணர்ந்தேன். அது சாதாரண துரோகம் இல்லைங்க, நம்பிக்கை துரோகம் என்பதை நான் அந்த கணம் தான் உணர்ந்தேன். எந்த அளவுக்கு ஒரு பெற்றோர் ஒரு குழந்தையிடம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் உணராமல் இருக்கிறோம் என்பது நம்பிக்கை துரோகம் என்பதை நான் அந்த கணம் உணர்ந்தேன். அது வரைக்கும் நம்ம ஃபெயில் ஆனோம்னா அடுத்த வருஷம் தான் நம்ம எக்ஸாம் எழுதி காலேஜுக்கு போகணும். அந்த இயர் தான் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ஒரு 3 மந்த்ஸுக்குள்ள ரீ எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணி சேம் இயர்ல காலேஜுக்கு போகலாங்கிற கான்செப்ட் அந்த இயர் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ 3 மாசம் நான் தயாராகிறேன். 3 மாசம் கழிச்சு நான் மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதுறேன். இப்போ இந்த ரீ எக்ஸாம் எழுதி எனக்கு மார்க் வந்துருச்சு, நான் பாஸ் பண்ணிட்டேன். என்ன மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. 70க்கு 70 எடுத்தா பாஸ் அவுட் ஆஃப் 200. நான் என்ன மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு? 70, 90 எல்லாம் கொஞ்சம் குறைச்சே போட்டீங்க. என்னோட ஸ்கோர் 190 அவுட் ஆஃப் 200. வருடம் பூரா படிச்சு 23 மார்க், 3 மாசம் படிச்சு 190 மார்க் 200 அப்படின்னா என்னன்னா, எனக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்காதது பிரச்சனையா, இல்ல நான் படிச்ச ஸ்கூல் சரியில்லைங்கிறது பிரச்சனையா, இல்ல நான் அந்த புத்தகம் சரியில்லைங்கிறது பிரச்சனையா, இல்ல நான் ஒழுங்கா படிக்கலைங்கிறது பிரச்சனையா? நான் ஒழுங்கா படிக்கலைங்கிறது தான் பிரச்சனை. இதைத்தான் இப்ப நாங்க சமீபத்துல டாக்டர் ப்ரூஸ் எச் லிப்டன் அப்படிங்கிறவருடைய ஆராய்ச்சியை எடுத்து வாழ்க்கையில மனிதன் ஜெயிப்பதற்கான அடிப்படை கோட்பாடுகள்ல முதல் கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மனிதன் தான் செய்கின்ற தவறுகளை தானே திருத்திக் கொள்கிறானோ அவன் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லுது. எந்த ஒரு மனிதன் தான் செய்த தவறுகளை தானே திருத்திக் கொள்கிறானோ அவன் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப நம்ம வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த பயணத்துல நாம செய்வது சரியான செயலா என்பதை தற்சோதனை செய்கிறோமா அப்படின்னு அது கேள்வி. என்ன கேட்க
நாம் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறோம், ஆனா சரியா செய்யணுமாங்கிற சுய பரிசோதனை செய்கிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு சுய பரிசோதனையை, அப்படிப்பட்ட சுய சிந்தனையை மேம்படுத்தி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள்ல நம்ம கூட இருந்த நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறதுனால நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில நாம் பிறரால் பயன்படுத்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்து மீண்டும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தவர் தான் ஆக்டர் உதயா. அதனாலதான் அவரை நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். லைஃப்ல இன்னைக்கு நாம படிக்கணும்னு காலேஜுக்கு வந்திருக்கலாம், அல்லது வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு காலேஜுக்கு வந்திருக்கலாம். ஆனா நம்ம கல்லூரியில படிப்பதற்கும் நீங்க ஸ்கூல்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஸ்கூல்ல படிக்கிறது டெக்ஸ்ட் புக் நாலேஜ், ஆனா கல்லூரியில கிடைக்கிறது தான் அனுபவ கல்வி. ஒரு மனிதனுக்கு 2 வகையான அறிவு இருக்கு. ஒன்று அனுபவ அறிவு, இன்னொன்னு வெறும் நாம கண்ணுல பார்த்தோ அல்லது காதுல கேட்டோ கிடைக்கிற அறிவு. இந்த அனுபவ அறிவு மாதிரி வேற எதுவுமே மனிதனை செத்தைப்படுத்தாது. அந்த அனுபவம் எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க வாழ்க்கையில தோத்துதான் அனுபவத்தை கிடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிறருடைய தோல்வியை பார்த்தும் பிறருடைய வெற்றியை பார்த்தும் நாம் சுதாரித்துக் கொள்ளுகின்ற அறிவு கூட அனுபவ கல்வி, அனுபவ அறிவு தான். நான் ஒரு 2 சம்பவத்தை சொல்லி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நான் குறிப்பிடுகிறேன். 2 சம்பவம். இந்த 2 சம்பவம் நாம் அதிகமாக ஆழமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிறது இந்த 2 முக்கியமான சம்பவம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த பாலிமர் டிவியில நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு பால்கனியில இருந்து வெளியே வந்து விழுகிறதுக்கு போகவும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் போய் அந்த குழந்தையை காப்பாத்தினாங்க. இந்த நியூஸ் நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்க? ஞாபகம் இருக்கா? ஒரு பாலிமர் டிவியில ஒரு 3-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பால்கனியில இருந்து ஒரு குழந்தை தவழ்ந்து வந்து அப்படி மேல குதிச்சு கீழே விழுக போற நேரத்தில் சுத்தி இருக்கிறவங்க அந்த குழந்தையை காப்பாத்தினாங்க. அந்த செய்தி மீடியால நிறைய பரவுச்சு. ஆனால் அடுத்த 2வது நாள் அந்த குழந்தையினுடைய தாய் மன அழுத்தத்தினால் தற்கொலை செய்து கொள்ளும். அது எந்த மீடியாலே அதிகமாக வரல. இது முதல் சம்பவம். 2வது சம்பவம் 2023ஆம் ஆண்டு ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு வாழுகின்ற வாழ்வியல் முறையில் 14 வயது முதல் 23 வயது இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் 47% தற்கொலை செய்யக்கூடிய மனோபாவத்தினுடைய தூண்டுதல் உயர்ந்திருக்கிறது என்று ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இப்போ ஒரு பக்கம் இன்னைக்கு வாழுகிற சமூகத்துல நிறைய பிரச்சனைகள், நீங்க நிறைய விஷயங்களை பார்க்கலாம். யாரோ யாரையோ துன்புறுத்தனால சொல்றாங்க, யாரோ யாரையோ துன்புறுத்தனால எதிர்கொள்ள முடியாத தற்கொலை செய்து கொண்டார்கள் சொல்றாங்க. அதே சமயத்துல இன்னைக்கு அந்த மனோபாவமும் உயர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உயர்ந்து கொண்டு இருக்கு. இது நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னா, நாம் வாழ்கிற வாழ்க்கையில நாம சிந்திக்கிறதையும் நாம செயல்படுவதிலும் தெளிவு குறைவாக இருக்கிறது என்பதை தான் உணர்த்துகிறது. தெளிவு குறைவாக இருக்கிறது தான் உணர்த்துகிறது. இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாம எந்த அளவுக்கு தெளிவு எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த அளவுக்கு தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு சின்ன உதாரணம். நாம எல்லாருமே 12 மாசத்துக்கு ஒரு தடவை பிறந்தநாள் கொண்டாடுறோம். கரெக்டா இல்ல? இந்த வருஷம் ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறோம்னா அடுத்த பர்த்டே எப்ப கொண்டாடுவோம்? நெக்ஸ்ட் இயர் கொண்டாடுவோம். என்னுடைய சிம்பிள் கேள்வி, ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறார். ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறார். ஆனா அந்த குழந்தை 10 மாதம் கருவில் சுமக்கின்ற அந்த குழந்தைக்கு நாம எல்லாம் மனசாட்சியே இல்லாம 12 மாசத்துக்கு ஒரு தடவை பிறந்தநாள் கொண்டாடுறோமே, ஆட்சியே இல்லையே. ஆமா, இதை நான் யோசிக்கவே முடியாது. நீங்க 10 மாதம் கருவுற்று வளர்ந்தால் 10 மாதத்துக்கு ஒரு முறை தானே பிறந்தநாள் கொண்டாட வேண்டும். ஆனா நாம ஏன் 12 மாதத்துக்கு ஒரு முறை கொண்டாடுகிறோம்? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்டா நம்முடைய விதியை நாம் மாற்றி அமைக்க முடியும். நம்மளுடைய தலையெழுத்தை நம்மால் மாற்றி எழுத முடியும். நம்முடைய விதியை தானே திருப்பி மாற்றி எழுத முடியும். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில என்ன வேணும் என்பதில் தெளிவு மேம்படுவதற்கு இந்த கேள்விக்கான பதில் உதவும். எத்தனை பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறீங்க? கை வைத்து நான் சொல்றேன். அந்த கேள்வி பதில் தெரியும்னு நினைக்கிறீங்களா? நாம் ஏன் 12 மாதத்துக்கு ஒரு முறை பிறந்தநாள் கொண்டாடணும்னு நினைக்கிறோம்? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். கை கீழே. இதுதான் நாம் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? எல்லா இடங்களிலும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? எப்படியாவது கஷ்டப்பட்டு
12வது பாஸ் பண்ணிடு, எப்படியாவது கஷ்டப்பட்டு காலேஜ்ல ஒரு நல்ல காலேஜ்ல சீட்டை வாங்கிடு, எப்படியாவது கஷ்டப்பட்டு பிளேஸ்மெண்ட்ல வேலை வாங்கிடு, எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்ல சம்பளத்துக்கு போய் செட்டில் ஆயிடு, எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்ல பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை ஓடுதே தவிர யாராவது உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு சொல்லியிருக்காங்களா? யாராவது உனக்கு என்ன வேணுமோ அதை நீ அடைவதற்கு நான் கூட நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. ஆனா இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா, நாம் யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன வேணுங்கிறதை நாமே சுயமாக முடிவெடுத்து அடைவதற்குண்டான ஒட்டுமொத்த திறமையும் நமக்குள்ள இருக்கிறது என்கிற தெளிவு பிறகும். அப்படிப்பட்ட பதில் தான் இப்ப நான் கேள்விக்கு பதில் சொல்ல போறேன். ஒரு குழந்தை கருவில் 10 மாதம் வளர்கிறது. ஆனா ஒரு தாய் கருவை சுமக்கிறார். ஒரு தந்தையினுடைய விந்து தாயினுடைய நாதத்துல வந்து விழுந்து 10 மாதம் வளர்கிறது. இப்ப தந்தையினுடைய விந்துல அந்த குழந்தை 2 மாதம் தயாராகிறது. 61வது நாள் அது தாயிடம் வந்து 10 மாதம் அம்மா கிட்ட வளருது. அப்ப அப்பா கிட்ட 2 மாசம், அம்மா கிட்ட 10 மாசம், 2 சேர்ந்துதான் 12 மாசம். அதனாலதான் நம்ம 12 மாசத்துக்கு அப்போ இன்னைக்கு நாம் சுயமாக எழுந்து நிற்கிறோம் என்றால் அது நாம் அல்ல, தாயின் தந்தையினுடைய பிரதிபலிப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் யார்? என் தாயும் தந்தையினுடைய பிரதிபலிப்பு. ஆனா அவங்க ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க, என் பையனுக்கு கோபம் ஜாஸ்தியா வருதுங்க, என் பொண்ணுக்கு ரொம்ப கோபம் வருதுங்க, அவன் பேச்சையே கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பான்? அப்பா கேட்டா தானே நாம கேட்போம், அம்மா கேட்டா தானே நாம கேட்போம். இந்த நீங்க பல குடும்பங்கள்ல பார்க்கலாம், அப்பாவுக்கு ஒரு போன் வரும், அப்பா போன் எடுப்பார், நான் இங்க வந்துட்ட சிக்னல் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். சட்டை கூட போட்டுக்க மாட்டார். பையன் பார்ப்பான், ஓ இப்படி போய் சொல்லலாம் போல இருக்கு. பல நேரங்கள்ல இந்த ஜெனடிக் மெமரின்னு பேர், இதுக்கு பேர் நீங்க முடிஞ்சா போய் டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன்ங்கிறவரை பத்தி கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க. டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன். என்னுடைய லைஃப்ல ரொம்ப ஒரு ட்ராஜடியான ஒரு மூமெண்ட் நடந்தது. ரொம்ப ட்ராஜடியான ஒரு மூமெண்ட். அந்த மூமெண்ட் என்னன்னா, நான் சாதாரணமான அந்த ஸ்கூலில் படித்து ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் நான் பாஸ் பண்ணி காலேஜ் எல்லாம் போய் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் அந்த ஜாபுக்கு ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு 9 ஆண்டு காலம் பணிபுரிந்தேன். ஒரு 9 ஆண்டு காலம் பணிபுரிந்ததுக்கப்புறம் நான் இப்போ சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்து ரிசைன் பண்ணிட்டு வரணும்னு முயற்சி பண்ணேன். நான் என்னை அவங்க அனுமதிக்கல. ஏன்னா நான் ஒர்க் பண்ண 9 வருஷமும் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு வாங்கினால என்னை அவங்க அலோவ் பண்ணலை. ரிசைன் பண்ணுறதுக்கு அவங்க என்னை அலோவ் பண்ணலை. பட் இருந்தாலும் நம்ம இறைவன் நமக்கு பறக்கிறதுக்கு வழி கொடுத்துருக்கான், நாமே நடந்து போகணும்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லோக்கல் டெலிவிஷன் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணேன். கோவை டிவி அப்படின்னு ஒரு டெலிவிஷன் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணேன். நண்பர்களோட சேர்ந்து ஒரு தொழிலில் முதலீடு போட்டு ஓப்பன் பண்ணேன். நான் முதலீடு போடும்போது என் மனைவி சொல்றான், ஏங்க தொழிலும் புதுசு, நண்பர்களும் புதுசு, தொகையும் பெருசு, கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க. நமக்கு தான் அப்போ பொண்டாடி பேச்சு கேட்கிற பழக்கம் கிடையாது. அது என்ன நீ சொல்றது நான் கேட்கறது, நான் யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எங்கெல்லாம் போறேன் தெரியுமா அப்படின்னு. நமக்கு என்னைக்குமே நம்ம 4 பேர் நல்லா பாராட்டும் போது நமக்கே தெரியாம மண்டக்குள்ள ஒன்று போய் இப்படி போய் உட்காரும். அது நமக்கு தெரியாது. அன்னைக்கே கேட்டிருந்தா அது உருப்பட்டு இருந்திருக்கலாம். பட் அன்னைக்கு எனக்கு தெரியல. அப்ப நண்பர்களோடு சேர்ந்து அந்த தொழிலில் முதலீடு பண்ணும்போது ஒரு 6 மாதத்திலிருந்து 7 மாதத்துக்குள்ள 1 கோடி ரூபாய் இழப்பு. நண்பர்களால் ஏமாற்றப்பட்டோம். நண்பன் ஏமாத்தினான்னு சொல்லக்கூடாது, நான் தான் ஏமாத்தான்னு சொல்லணும். ஏன்னா அவர்களாக இருந்தார்கள். நண்பன் என்னைக்குமே நல்லா வந்தான். நாம எப்படி புரிஞ்சிருக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நாம் அதை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் முக்கியம். அந்த 1 கோடி ரூபாய் இழப்பாயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, லைஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியல. கோயம்புத்தூர்ல நீங்க சாரதாம்பாள் கோயில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ரேஸ் கோர்ஸ்ல. அந்த சாரதாம்பாள் கோயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு மரத்தடியில போய் கடைக்கார வரலாம், எதுவும் சொல்ல முடியல. கையில் இருந்த காரை பிடிக்கிட்டு போயிட்டாங்க, வச்சிருந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. என் குழந்தைக்கு பால் டப்பா வாங்கி கொடுக்க பணம் இல்லை. என் குழந்தை என்னுடைய மூத்த பையன், அவன் 1 ஆண்டு குழந்தையாக இருக்கிறான், 1 வயது குழந்தையாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு பால் டப்பா வாங்கி கொடுக்க கையில் பணம் இல்லை. நான் ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது 26ஆம் தேதி ஆச்சுன்னா 1.5 லட்சம் சம்பளம் கிரெடிட் ஆயிடும். ஏன்னா நீங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்து ஒண்ணு இல்லாம போறதா ரொம்ப பெயின்ஃபுல் மூமெண்ட். மாசம் டெய்லி 10,000 ரூபாய்க்கு குறையாம பர்ஸ்ல வச்சுட்டு மாசம் வாடகை பேங்க் கொடுத்துருது, பெட்ரோலுக்கு பேங்க் கொடுத்துருது, எல்லாமே பேங்க் கொடுத்துருது. லைஃப் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டு இன்னைக்கு பணம் இல்லாம கையில பால் டப்பா வாங்கி ஒரு பணம் இல்லாம ஒரு நரக வேதனை. அது எந்த எதிர்க்கு கூட வரக்கூடாதுன்னு நம்ம மனசுல நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை.
நம்ம அந்த சாதாரண கோயிலில் போய் கீழே படுத்து விட்டத்தை பார்த்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல. படித்தோம், MBA படித்தோம், 80 மார்க்ஸ்க்கு மேலே டிஸ்டிங்ஷன் வாங்கணும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணோம், நாலேஜ் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எதனால் வந்தது? கவனம் இல்லாததுனால வந்தது, விழிப்பு இல்லாததுனால வந்தது, சொந்தமான சுயபுத்தியை பயன்படுத்தி சிந்திக்காமல் முடிவெடுத்ததுனால் வந்தது. இல்ல இங்க வந்து क्वेश्चन நிறைய பேர் கேட்கறாங்க. பணத்தை கொடுக்க தெரியாதான்னு கேட்கறாங்க. கையில பதில் இல்லை, பணம் இல்லை. பணம் இருந்தா தானே நான் எப்போ சொல்ல முடியும். பணம் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. ஒரு 50 ரூபா இருக்கும் பாக்கெட்ல, ஒரு ரெட் கலர் ஸ்கூட்டி ஒன்று வச்சிருந்தேன். அந்த வண்டி எடுத்துட்டு போனா பாதியில பெட்ரோல் தீரும். அந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் வண்டியை தள்ளிட்டு போனோம். 30 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு 20 ரூபாய்க்கு சாப்பாட்டுக்கு வச்சிருந்த ஒருத்தன் இன்னைக்கு மாசம் 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சிருக்கிறேன். 500 பேருக்கு சாப்பாடு அன்னதானம் போட்டுருக்கிறோம். என் குழந்தைகளை தாண்டி 4 குழந்தைகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். 25 குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கிறோம். இதுதான் சூழ்நிலை. இது எதனால் வந்தது என்றால், நாம் ஏன் 12 மாதத்துக்கு ஒரு முறை பிறந்தநாள் கொண்டாடுற கேள்விக்கு பதில் தெரிந்ததுனாலும், என்னுடைய ஜெனடிக் மெமரியில எந்த ஒரு சுபாவத்தை நான் மாற்றினால் என் வாழ்க்கை மாறும் என்பதை நான் சுயமாக உணர்ந்ததுனாலும் ஏற்பட்ட ஒன்று. இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நான் மீண்டும் உங்களோடு நான் உரையாட இருக்கிறேன். அப்போ இந்த சுபாவத்தை, நம்மகிட்ட இருக்கிற சுபாவத்தை எப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம், எந்த ஒரு சுபாவம் நம்மை வாழ்வில் முன்னோக்கி செல்கிறது, எந்த ஒரு சுபாவம் நம்மை வாழ்க்கையில் பின்னோக்கி செல்கிறது என்பதை கண்டுபிடிக்க தெரிந்துவிட்டால் நாம் தான் வாழ்வில் வெற்றியாளர். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நிறைய திறமை இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு நாம் நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய நபராக இருந்தால் போதும். நமக்குள்ள என்ன இருக்கு, எல்லாமே இங்கதான் இருக்குங்கிறத முழுமையாக நான் புரிந்து கொள்ள நபராக இருந்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சுபாவங்களை கண்டுபிடிப்பது எப்படி? இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில கிரிட்டிக்கலான சூழ்நிலைகளை நீங்க சிந்திப்பது எப்படி? ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை வரும், வாழ்க்கையில ரொம்ப ஒரு இடர்பாடான சூழ்நிலைகள் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் சிந்திப்பது எப்படி? ஒரு சின்ன மூவ் ஒரு பெரிய விஷயத்தை நகர்த்தி செல்லும். ஒரு சின்ன நகர்வு ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த மூவ்மெண்ட் நாம சிந்திக்கும் முறையில் தான் இருக்கிறதே தவிர நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இல்லை என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு வாழ்க்கையில வாய்ப்பை பயன்படுத்துறவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க, வாய்ப்பை உருவாக்குறவங்க வாழ்க்கையவே ஜெயிக்கிறாங்க. என்னங்க, வாய்ப்பை பயன்படுத்துறவங்க வாழ்க்கையில தான் ஜெயிக்கிறாங்க, வாய்ப்பை உருவாக்குறவங்க வாழ்க்கையவே ஜெயிக்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தன்னுடைய வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான முதல் வரிசையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உதயா அடுத்து உங்களிடம் பேச இருக்கிறார். என்னைக்குமே நம்ம வாய்ப்பு கிடைக்கும் காத்திருப்பதை விட நமக்கான வாய்ப்பை நாம் உருவாக்குகின்ற மனோபாவத்தையும் அந்த புத்திசாலித்தனத்தையும் நாம் எவ்வாறு உருவாக்கி கொள்கிறோம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. நான் உங்களை பிரேக்கு அப்புறம் நான் மீண்டும் உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். இப்போ இந்த கணம், இந்த நேரம் தன்னுடைய வாய்ப்புகளை அவர் எவ்வாறு உருவாக்கி அந்த வாய்ப்பை எவ்வாறு அவர் பயன்படுத்திக் கொண்டார் என்பதை உதயா சில வார்த்தைகள் உங்களோடு நான் பேச அழைக்கிறேன். திரு உதயா அவர்கள் பற்றிய ஒரு அறிமுகம். நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், பல்வேறு குறும்படங்களை இயக்கியவர். திருநெல்வேலி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகராக அறிமுகமானவர். உத்தரவு மகாராஜா திரைப்படம் அவருக்கு சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றுத் தந்தது. தலைவர் திரைப்படத்தில் துணை வேடத்தில் நடித்துள்ளார். இவர் நடித்த பூவா தலையா திரைப்படம் அவரது நடிப்புக்கு நல்ல வரவேற்பை தந்தது. 2011 வெளியான ராமராயி என்ற திரைப்படம் இவருக்கு நல்ல அடையாளத்தை பெற்றுத் தந்தது. அத்தகைய சிறப்பு பொருத்திய நடிகரும் தயாரிப்பாளரும் அகேசு திரைப்படத்தின் கதாநாயகருமான திரு உதயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள பெரியவர்கள் வணக்கம். ஹீரோஸ், ரியல் ஹீரோஸ் உங்களுக்கெல்லாம் வணக்கம். ஹீரோயின்ஸ், நீங்கள் தான் ரியல் ஹீரோ, நீங்கள் தான் ரியல் ஹீரோயின். ஏன்னா முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட் என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபஸ்ட் இயர் பீடிங்காக நீங்கள் ஒரு லைஃப்பில் காலேஜுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அந்த கட்டத்தில் நீங்கள் நுழைஞ்சிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
குருஜி பேசுறதுக்கு அப்புறம் நான் என்ன பேசுறேன், ஒரு சூறாவளியாக பேசி அதுக்கப்புறம் நம்ம ஓகே. ஏன்னா முதல்ல குருஜிக்கு நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் குருஜிக்கும் என்னுடைய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அக்யூஸ் படம் வந்து இந்த வர மாதம் ஜூலை 18th or 25th எல்லா உலகங்களும் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட் தேவை. அந்த படம் வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான படம், அதாவது நல்ல ஒரு கமர்ஷியல் படம். யோகி பாபு சார் இருக்கிறாரு, ஹஸ்பண்ட் இருக்காரு, ஹஸ்பண்ட் தெரியல நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே சார்ஜிங்காக இருக்காங்க. ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த படம் வந்து அக்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும். இந்த மாதத்துல ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பாருங்க. காலேஜ் கட்டடிச்சுட்டு இல்லை, லீவ் வாங்க. காலேஜ் கட்டடிச்சு லீவ் நாளில் போங்க. பேரண்ட்ஸ் சொல்லி போங்க. ஃபேமிலியோட பார்க்குற படம் தான். அந்த இடத்துல ஏதோ ட்ரெயினில் ரொமான்சிக் வந்தோடனே இங்கே பயங்கர கிளாப்பு. அந்த இடத்துக்கு கொண்டு பர்டிகுலராக பயங்கர கிளாப் அடிச்சாங்க எல்லாரும். இந்த கிளாப்ஸ் தான் நன்றி. எல்லாமே இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், படமே நல்லா இருக்கும். ஸோ என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆனது வந்து திருநெல்வேலியில் ஒரு படம் 2000 ரிலீஸ் ஆன படம் வந்து சூப்பர் ஃபிலிம்ஸ் ஆர்மி சௌத்ரி சார் பேனரில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த படத்தை அனுபவமாகி அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம், இந்த வருஷம் 25 years ஆஃப் தமிழ் சினிமா. ஆமாம். ஸோ அது டிராவல் வந்து அது பெருசு. ஏன்னா 20 years-ஆக நம்ம இருக்கிறோன்றது வந்து பெருசு. அதுதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற லைஃப்பில் வந்து ஒரு சர்வைவல் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். சினிமாவில் இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலுமே அதனுடைய சர்வைவல் ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நிறைய போட்டி பொறாமை எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதை மீறி நாம் வந்து எல்லாரும் மீறி வரணும்னா நமக்கு வந்து நம்மளுடைய திறமையை நம்ம வளர்த்துக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்பயுமே எங்கேயுமே விட்டுறக்கூடாது. அது விடாமல் நம்ம என்ன தொழில் பிடிச்சிருக்கோ அந்த தொழிலில் நீங்கள் தான் இப்போ படித்து வர போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச தொழில், நீங்கள் என்ன தொழில் நினைக்கிறீங்களோ அந்த தொழிலை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் நிறைய வரும். உங்களுக்கு வந்து இந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகாது, நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க. அதெல்லாம் மீறி நீங்கள் வந்து உங்கள் தொழிலை வந்து நீங்கள் பிரகாசிக்கணும். ஸோ அதுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் வந்தாலும் பாசிட்டிவ் ஆகிறது உங்கள் கையில் தான். நீங்கள் உங்களை மட்டும் யாரும் நம்ப மாட்டாங்க, நீங்கள் மட்டும்தான் உங்களை நம்ப முடியும். நீங்கள் உங்களை நம்புறது நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ அதுதான் காலேஜ்ன்றது வந்து இப்போ ரொம்ப ஒரு அற்புதமான டைம் மிஸ் பண்ணாதீங்க. நானும் வந்து வேல்ஸ் காலேஜில் ஒரு காலேஜில் படித்தேன், பிஏ கார்பரேட் செக்ரட்டரிஷிப் காலேஜில் படித்தேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிப்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா அந்த சமயத்தில் நான் வந்து சினிமா இருந்ததுனால என்னுடைய ஃபாதர் ஒரு ப்ரொடியூசர், என்னுடைய பிரதர் அவங்க எல்லாருக்கும் தெரியும், டேரக்டர் ஏ விஜய். ஸோ அவருடைய பிரதர் எங்கள் ஃபேமிலியே சினிமாவில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சினிமாவில் வந்துட்டோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த சினிமாவுடைய ஆசை அந்த மாதிரி வந்துச்சு காலகட்டத்தில் படிப்பு வந்து நம்மளுக்கு இல்லை. ஆனாலும் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு டிகிரி வாங்கினா நீ வந்து படிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த டிகிரி வாங்குறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் பேப்பர் சேசிலாம் பேப்பர் சேசி. அதுக்கப்புறம் படிக்கிற சமயத்தில் வந்து அந்த டைமில் தான் வந்து காலேஜுக்கே போக மாட்டேன். அதெல்லாம் வந்து நமக்கு அப்போ நல்லா இருக்கும். ஆனால் இப்போ நினைக்கும் போது டெஃபினட்டாக அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்றது வந்து தெரியுது. இப்போ நீங்களாம் இருக்கீங்க, ரொம்ப நல்ல பசங்க இருக்காங்க பார்க்குறதுக்கு எல்லாருமே. எல்லாம் காலேஜில் கட்டடிக்கலாம் வருவாங்க ஒரு காலேஜுக்கு. ஸோ அதனால் நீங்கள் டெஃபினட்டாக வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து படிப்பது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து படிப்பதுக்கு ஒரு 50% இருந்தாலும் 50% ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இந்த கல்லூரி வந்து அதை ரொம்ப நல்லா அதுவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் நீங்கள் படிச்சீங்கன்னா, அதில் நீங்கள் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக லைஃப்பில் தேவைலாம்.
உங்களுக்கு எல்லாமே வந்து டெஃபினட்டா வந்து சாதிக்க முடியாதுங்க. எல்லாருமே டெஃபினட்டா இந்த இதுக்கு நீங்களே கைத்தட்டா இருக்கீங்க, சாதிக்க போறது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டெஃபினட்டா அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து படிப்புன்றது வந்து நாங்களாம் அசால்ட்டாக வந்துடும். படிப்புன்றது வந்து கேஷுவலாக இருக்குது, அதை படிக்க படிப்புன்றது வாழ்க்கையில் அவ்வளோ 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 முக்கியம். அந்த சமயத்தில் நமக்கு நிறைய கிராஸ் வரும், நிறைய ஜாலியாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தில் அறிஞாகலாம், அதெல்லாம் வரலாம். அந்த மாதிரிலாம் அப்போ நல்லா இருக்கும், அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் அப்போ நல்லா இருக்கும். ஆனால் அது லைஃப் இல்லை, அது லைஃப்லேயே ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் நம்ம இடம் கொடுக்காம நாம அதுல இருந்து மீது அது நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க என்ன கலாச்சாரமா போயிட்டு இருக்கு, என்னென்னமோ நடக்குதுங்க அப்படின்றது தெரியும். அதுலதான் நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க, நம்ம கண்டிப்பா இடம் கொடுக்க மாட்டீங்க. ஷூரா சொல்லணும், இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி கெட்ட பழக்கங்களும் இடம் கொடுக்காம நல்லா படிச்சு நீங்க வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி இங்க வந்து லைஃப்ல வந்து ரொம்ப நெகட்டிவா வேண்டாம், நெகட்டிவே நம்ம வந்து பேச வேண்டாம், பாசிட்டிவாவே போகலாம். நம்ம லைஃப்ல ஒருத்தர் வந்து நீங்க என்னைக்குமே வந்து நான்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல இருக்கும்போது, ரொம்ப ஸ்டேஜ்ல இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர், அவரும் லைஃப்ல இருக்கார் ராக்மணி. அந்த நண்பர் தான் எனக்கு சசிகுமார் சார் எனக்கு அறிமுகப்படுத்தார். நானும் வந்து சசிகுமார் என்ன சார் நம்ம போயிட்டு வந்து அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா, ஆனா அன்னைக்கு அவரை நான் வந்து குருவா ஏற்றுக்கிட்டேன் சசிகுமார் சார். நம்ம லைஃப்ல யாராவது ஒரு குருவா ஏற்றுக்கணும், அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப் வந்து கரெக்டான பாதையில போகும். ஸோ அதை எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க. என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஆனால் லைஃப்ல ஒரு குருன்ற ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வேணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து இப்போ என்னோட லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 படத்துல 25 வருஷத்துல 14 படம் தான் வந்து 15 படம் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இதுவே போய் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும் என் எத்தனை படம் ரிலீஸ் ஆகுறேன்னு. ஆனால் அதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து அதுக்கு நான் வந்து இறங்கவே இல்லை. அந்த சமயத்தில் டிப்ரெஷன் இருக்குது, அதை மீறி 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 நான் வந்து இன்னைக்கு நான் என்னதான் சிவா பேக்ரவுண்ட் இருந்தாலும் நான் என்னுடைய தன்னம்பிக்கை மட்டுமே தான் இங்கே உங்க முன்னாடி நிற்கிறேன். அந்த தன்னம்பிக்கை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும், அந்த தன்னம்பிக்கை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். அதனால தான் நிற்கிறேன். அதுக்கு நம்மளோட சுற்றி நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க, அந்த யாரும் நம்ம வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி வருவாங்க, சப்போர்ட் பண்ணி வருவாங்க. அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் தான் என் நண்பர் ப்ரொடியூசர் கணேசன் வருவாங்க. ஸோ அவர் மாதிரி நான் இருக்காருன்னு சொல்றேன். அவர் மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க சென்னையில, என்னை சுற்றி நல்ல நண்பர்கள் வளர்க்குங்க. நம்ம கிட்ட ஒரு 10,000 நண்பர்கள் வேணும், 5,000 நண்பர்கள் வேணும், 4 நண்பர்கள் 5 நண்பர்கள் உண்மையாக இருந்தாலே போதும். அதுதான், மற்றபடி நெகட்டிவா எதுவுமே இல்லாம பாசிட்டிவாகவே நம்ம எப்பயுமே லைஃப் எடுத்துட்டு போகணும். இவங்க எல்லாருமே வந்து தயவு செஞ்சு காலேஜ் லைஃப் வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. நல்லா பண்ணுறாங்க, நல்லா படிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் அட்வைஸ்லாம் பண்ணேங்க, அட்வைஸ்லாம் என்ன பண்ணாலே முடியாது, அதனால அட்வைஸ்லாம் பண்ணேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்னுடைய நடந்ததை நான் சொல்றேன். எதுக்குமே மன தளர்ந்தாதீங்க, மன தளர்வே தளராதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும், பாசிட்டிவா இருக்கும். இன்னைக்கு வந்து ஈக்குவலா இருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவலா இருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே கேர்ள்ஸ் வந்து எப்பயுமே வந்து மார்க் அதிகமாக வாங்குறாங்க. அந்த சூழ்நிலை தான் தெரியல, அது என்னதான் காரணம், அது எப்படிதான் சொல்லுங்க. கேர்ள்ஸ் மட்டும் தான் இன்னும் ப்ரெசென்ட் எல்லா மார்க்கும் கேர்ள்ஸ் தான். அதனால சூப்பர், இதே கண்டினியூ பண்ணுங்க. நீங்களும் உங்களால எல்லாருமே முடியும். இன்னைக்கு வந்து பெண்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஈக்குவல் தான். ஸோ எல்லாருமே வந்து அந்தந்த கண்ணோட பார்க்கறதில்ல, அவங்க தான் எங்கேயோ போயிட்டு எங்கேயெல்லாம் பெரிய சாதனை பண்ணீங்க. அதே மாதிரி எல்லாரும் சாதனை பண்ணீங்க. டோட்டலாக வந்து இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் வந்து எனக்கு மறக்க முடியாது. ஏன்னா ஒரு லாங் கேப் அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் படம் வந்து எக்யூஷன் படம் வந்து அதில் வந்து நடிச்ச எல்லா நடிகர்களுமே நம்மளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பிரபு ஸ்ரீனிவாசன் ஒரு டேரக்டர், அவர் வந்து கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, அந்த டேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு படமா இது உருவாயிருக்கு. கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே அந்த படம் பிடிக்கும் நம்புறேன். அந்த படத்தை போய் தேட்டரில் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்ப்பீங்க நம்புறேன். பாருங்க, உங்க படம் நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்க, படம் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு பிடிக்கணும், உங்களுக்கு பிடிக்கிற படமாக தான் இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா
இந்த காலேஜ் வர எனக்கு தெரியல ஒரு சின்ன வைப்ரேஷன் கிடைச்சது, ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த படம் ரிலீஸ் வர ப்ரொமோஷனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் ஈரோடு தான். கோயம்புத்தூர் ஈரோடு மக்கள் வந்து சூப்பர். அதாவது ஒரு வில்லேஜ் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி படம் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆன இடமும் கோயம்புத்தூர் தான். அதுக்கப்புறம் ஈரோடு தான் போனேன் சார். கோயம்புத்தூர் ஈரோடு தான் நம்ம ஊருக்காரங்க. அந்த மாதிரி ஒரு அன்பு பாசம் எப்பயுமே வந்து கொடுக்குற ஒரு மக்கள். ஸோ அந்த ஊர்ல இந்த ஃபர்ஸ்ட் அக்யூஸ் படத்துடைய ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ப்ரொமோஷன் இல்லாம உங்களெல்லாம் பார்த்த சந்தோஷம் இருக்கு, அதுதான் எனக்கு முக்கியம். உங்களெல்லாம் பார்த்த சந்தோஷம். ஸோ நிறைய இருக்குங்க. நான் பாட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னீங்கன்னா, ஆனால் ஒரே ஒன்று, தயவு செஞ்சு நீங்க உங்களை நம்புங்க. உங்களை நம்பினா நீங்க தான் சூப்பர் ஹீரோ, நீங்க தான் சூப்பர் ஹீரோயின், மாற்றமே கிடையாது. அதனால உங்களை நீங்க நம்புங்க. யார் என்ன சொன்னாலும், என்ன நெகட்டிவ் சொன்னாலும், எது வந்தாலும் ஜஸ்ட் காலை விட்டு போயிட்டே இருக்கு. மேட்டரே இல்லை. யாருக்காகவும் நம்ம இல்லை, நமக்காக தான். ஆனால் ஒன்று, இன்னைக்கு வந்து என்னுடைய லைஃப்ல நான் வந்து இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னா எங்க அம்மா எங்க அப்பா. ஏன்னா எங்க அம்மா வந்து எங்க அப்பா எனக்கு வந்து பெருசா எனக்கு இன்வைட் பண்ணாரு. ஆனா அம்மான்ற வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து உறுதுணையா இருந்தாங்க. என்னோட லைஃப்ல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கே வந்து ஒரு அம்மா வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து எங்கள் அம்மா இன்றைக்கும் இன்னைக்கு கடவுள் ஆகிட்டாங்க. இப்போ கடவுள் ஆகிட்டாங்க. அங்கேருந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. பெற்றவங்களை என்றைக்குமே நாங்கள் விட்டுறக்கூடாது. அப்பா அம்மா இல்லைன்னா நாங்கள் இல்லை. அப்பா அம்மா தான் நம்ம லைஃப்பில். அப்பா அம்மான்றது வந்து அதுதான். அது மாதிரி ஒரு விஷயம். அது இருக்கும்போது தெரியாது. இல்லைன்னு போது தான் அப்பா அப்பா போகிறோம். இந்த பக்கத்தே ஒரு வேலை போட்டிருக்கேன், நானே போட்டிருக்கேன். எந்த அப்பா அப்படி ஒரு வேலை போட்டிருக்கேன். ஸோ என்னன்னா அப்பா அம்மான்றது வந்து தான் நம்மளுக்கு குருஜி சொல்ல மாதிரி. ஸோ அவருடைய பேச்சை நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். நாங்கள் பேசுறத உங்கள் பேச்சை கேட்டாலே நாங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம். அதனால் அப்பா அம்மாவை என்றைக்குமே மதிங்க. அப்பா அம்மாவை விட்டாதீங்க. இன்னைக்கு நிறைய முதியோர்கள்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப உண்மையான விஷயம். அது வந்து நம்ம அப்பா அம்மாவை ஆனாதான் அப்பா அம்மாவோட பேரை தெரியும். நம்ம அப்பா அம்மா ஆன கூட தெரியும். அப்பா நம்மளோட பேர் தெரியும்போது அப்பதான் அந்த பேர் தெரியும். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா வந்து கடவுளாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் போர் அடிச்சுட்டேன் பண்ணுறேன் இல்லையா உங்களுக்கு போறீங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, படங்கள்லாம் பாருங்க, காலேஜ் லைஃப்பை ஃபன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, எல்லாமே ஒரு லிமிட்டோட பண்ணுங்க. அவ்வளோதான். படிங்க. இந்த லைஃப் கிடைக்கவே கிடையாது. நாங்களாம் வந்து காலேஜ் கட்டடிச்சுட்டு நான் வந்து பல்லாவரம் சென்னையில் சொல்கிறேன். பல்லாவரம் ஜனதா போய் படம் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பீரியட் பல்லாவரம் ஒரு படம், செகண்ட் பீரியட் ஒரு படம், தேர்ட் பீரியட் ஒரு படம்லாம் பார்த்துருக்கேன். சின்ன வயசுல வந்து படிப்பு வேற இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் படிப்புன்றது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும். நடுவில் வந்து இங்கிலீஷ் நாலேஜே நம்ம இல்லாமல் போயிடும். நிறைய என்ன சும்மா இங்கிலீஷ் பேச முடியும் பார்த்தேன். எப்படி இங்கிலீஷ் நாலேஜை வந்து நான் டெவலப் பண்ணேன்னா, கேட்டால் சிரிப்பீங்க. என்னுடைய நடிக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் பாம்பே அது அவங்க கூட பேசியே இங்கிலீஷ் வந்துச்சு. அவங்க கூட பேசியே இங்கிலீஷ் வந்துச்சு. பெருசாக இங்கிலீஷ் வேர்ட்லாம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கூட பேசியே இங்கிலீஷ் வேர்ட்லாம் வந்துச்சு. ஸோ இப்படிதான் இதெல்லாம் வந்து என்னைக்குமே படிப்புன்றது வந்து ஒரு 50% தான். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பண்ற டிராவலும் நம்ம பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் 50%. அதுதான் 50% இது 50% இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணினா கண்டிப்பா லைஃப்ல ஜெயிக்கலாம். அது நான் என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் இன்னும் பெருசா ஜெயிச்சா எனக்கு தெரியாது. இன்னும் நம்பிக்கை வச்சு நல்ல நண்பர்களா இருக்கிறதுனால போராடிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து அதே மாதிரி உங்க லைஃப்ல எல்லாருக்கும் சக்சஸ் நடக்கும். நான் குருஜிக்கு வந்து என்னுடைய நிறைய பேருடைய லைஃப்ல வந்து அவர் பல மாற்றங்கள் ஏற்படுத்திருக்காரு குருஜி. அதாவது நான் நண்பரோட பார்த்துருக்கேன். நீங்க வந்து இப்போ பேசும்போது வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய விஷயமே நீ இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்லவே மாட்டார்.
எது வேணா பண்ணுங்க சார், என்ன வேணா பண்ணுங்க சார், உங்க லைஃப் இப்படி ஒரு நமக்குள்ள ஒரு லைஃப் புரிய வச்ச ஒரு சின்ன பையனா இருக்கிறார். போயிட்டு ஏரியா சாப்பிட்ற மாதிரி இருக்கிறார். ஆனா அவர் ஒரு பெரிய நல்லா அந்த மாதிரி தான் அவர். எனக்கு வந்து ஒரு பெரிய குருஜி எல்லாருமே அவங்களுக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டி. நிறைய வாட்டி எல்லா காலேஜ்லையும் நீங்கள் மாணவர்களோட பேசணும் சார், எல்லா காலேஜ்லையும் அடிக்கடி நீங்கள் பண்ணணும். அப்பதான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒரு இதில் நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தியாக இருக்கு. பாசிட்டிவிட்டியை கொண்டு வரணும்னா நமக்கு ஒரு குருஜி தேவை. அந்த மாதிரி குருஜி நமக்கு மனசுக்குள்ள ஏற்றுறதுக்கு சசிகுமார் சார் குருஜி மாதிரி அவருக்காக எனக்கு ஒரு கேட்டு சசிகுமார் சார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். இதுதான் மற்றபடி வந்து படம் பாருங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷனோட உங்களெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீங்கள் எனக்கும் வந்து இந்த காலேஜ் ஒரு ஃபீல் கொடுத்தாரு. நல்லா இருக்கு சார், நல்லா இப்போ படிக்கிற போல இருக்கு. படிக்கலாம் படிக்கல, இப்போ ஏதோ படிக்கிற போல இருக்கு. அவ்வளோ ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கும்போது அந்த பருவத்தை மிஸ் பண்ணவே கூடாதுங்க. நிறைய மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படுறோம். அதுதான் அந்த டைமை மிஸ் பண்ணவே கூடாது. அதை மிஸ் பண்ணிடுறோம் சில சமயம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம நிறைய என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரின்சிபல், அதாவது சாருக்கு நன்றி. எங்கள் அம்மாவுக்கு தேங்க்யூ. டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்ம சிக்காயிடும். இப்போ என் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், சச்சின் இருக்கு. அவன் வந்து நான் சொன்னேன், அவனுக்கு வந்து சின்ன வயசுல ஒரு அடிப்பட்டு கையில் பிளேட் வச்சுருந்தாங்க. பிளேட் வைக்கும் போது பிளேட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்புறமா வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இப்போ 2 நாள் முன்னாடி வாழ்க்கையெல்லாம் அடிப்பட்டு கஷ்டப்பட்டு தான் வரணும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதை காட்டுறான், இந்த அடி போதுமானு கேட்கலாம். ஸோ குழந்தை அவ்வளோ மெசேஜாக இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ எல்லாருமே உங்களோட தெரியுது எங்கெல்லாம் இருக்குமா நீங்களா எல்லாரும் புத்திசாலிங்க. அதனால உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி நான் மீண்டும் அவரோட கேள்விக்கு பதில் சொல்லுவேன். அவங்களுக்கு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். ஒரு சம்பவம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை சந்திக்கிறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அம்மா கொஞ்சம் பெட்ரிடனாக இருந்தாங்க. இதே ஒரு அம்மா வந்து பெட்ரிடனாக இருந்தாங்க. இதை நான் சொல்லி ஆகணும், ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான உணர்வு. என்னால் அதை இங்கே உணர முடியுது. இவங்க அம்மா வந்து பெட்ரிடனாக இருந்தாங்க. நான் என்னை அழைச்சிட்டு போகிறாரு. நான் போய் அம்மா வந்து நீங்கள் வந்து அம்மாட்ட பேசினா அம்மா கொஞ்சம் தெம்பாக ஃபீல் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. நான் போய் பேசினேன். நான் பேசுகிறேன். எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க அம்மா கொடுக்குற வார்த்தை என்னன்னா, உதயம் வந்துடுவான், அவன் ஜெயிச்சிடுவான் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அந்த 3 வருஷத்துக்கு அவங்க சொல்ற சமயத்துல இவர் எதிர்கொள்ளக்கூடிய வலியும் வேதனையும் ரொம்ப அதிகம். அது இன்னைக்கு வேணா இது எல்லாம் ஒரு முழுமை அடைந்து இன்னைக்கு எல்லாரும் அழைக்கிறாங்க, எல்லாம் பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு ரொம்ப ஒரு வெயிட்ஃபுல்லான தருணம். ஆனா அன்னைக்கு அம்மா சொன்னது, நீங்க உதய ஜெயிச்சுவான் அப்படின்னா என்னன்னா, நம்மை விட நம்ம மீது அதிகமாக நம்பிக்கை கொண்டதும் அக்கறை கொண்டதும் யாருன்னா தாயும் தந்தையும் மட்டும்தான். அதை மாற்றுகிறது. அன்னைக்கு அம்மா சொன்னது இன்னைக்கு நிகழ்வு இருக்கிறது. அம்மா இங்க இத்தனை பேரினுடைய ரூபத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதை நிச்சயமா சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஒண்ணு. 2வது என்னைக்குமே கோவையும் கோயம்புத்தூரும் கொங்கு மண்டலம் வந்தவரை வாழ வைத்துதான் பழக்கம். அந்த வகையில் உங்களுக்கும் அந்த பதிவு வருகிறது. அது குறிப்பாக கொங்கு கலை கல்லூரிக்கு அந்த பெருமை உண்டு. அந்த வகையோட நீங்க மீண்டும் அவர்களுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல காத்துக்கணும். நன்றிங்க, நன்றி, தேங்க்யூ. 25ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள தங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு ஒரு புது முகவரியை தேடித்தர இறைவனை வேண்டுகிறோம். நம்பிக்கையினை நம்மிடையே பதியம் போட்ட திரைப்பட நடிகர் திரு உதயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு முக்கிய அறிவிப்பு, 10 நிமிடம் தேநீர் இடைவேளை. மாணவ